மாண்புமிகு துணை முதலமைச்சர் பிறந்தநாள் விழா தீட்டக்குடி தொகுதியில் பிரம்மாண்ட கொண்டாட்டம். கடலூர் மாவட்டம் தீட்டக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மங்களூர் கிழக்கு ஒன்றியம் பெரங்கியம் கிராமத்தில் கழக இளைஞரணி செயலாளரும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு பிரம்மாண்ட விழா நடைபெற்றது. இந்த விழா கழக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான திரு சி.வே. கணேசன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் சி.வே. கணேசன் அவர்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றை தீர்க்கும் நோக்குடன் இங்கு வந்துள்ளேன் என தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கைகள் மற்றும் மனுக்களை பெற்றுக்கொண்டு பல்வேறு சிறப்பு நலத்திட்ட உதவிகளை வழங்கி விழாவை சிறப்பித்தார். இந்த நிகழ்வில் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள், கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்படைய செய்தனர். நாம போய் பார்ப்போம் தான் வந்திருக்கேன். அதற்கு இந்த அன்பு தங்கைகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். முதலமைச்சர் நேற்றைய தினம் இந்த மகளிர் உரிமை தொகை ஏற்கனவே நம்ம தொகுதியில் ஒரு 55,000 பேர் கொடுத்துட்டு இருக்கோம். மாதம் 15ஆம் தேதி 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். அதில் விடுபட்டு போனவங்கலாம் மனு வாங்கி அவங்களுக்கும் நேற்று பணம் போட சொல்லி நேற்று போட்டாச்சு. விட்டு போனவங்களுக்கும் அந்த தொகுதியில் ஒரு 7,000 பேருக்கிட்ட நேற்று போட்டிருக்கோம். அதில் யாருக்காவது நான் விடுபட்டு இருந்தாலும் அதை சொல்லுங்க, வாங்கி கொடுத்துரும். அது இல்லாமல் காலை உணவு திட்டம் நம்ம முதலமைச்சர் கொண்டு வந்து நம்முடைய குழந்தைங்களாம் சந்தோஷம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்முடைய மகன் மகள் கல்லூரியில் படித்தா அதுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஊரில் யாராவது நடக்க முடியாமல் இருக்காங்க, கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க வீட்டிலே கொண்டு போய் அரிசி சர்க்கரையை கொடுக்க சொல்லிட்டுருக்கோம். ஆகவே நம்முடைய முதலமைச்சர் இப்படி சிறப்பான திட்டங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நல்ல மழை பெஞ்சு எல்லா ஊர்லேயும் செழிப்பாக விவசாயம் நல்லா இருக்கு. திருச்சியில் காவிரி ஆற்றுல நல்லா தண்ணி போயிட்டு இருக்கு. விருதாலம் ஆற்றுல தண்ணி போகுது. ஆக எல்லா இடங்கள்லையும் இன்னைக்கு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க, எந்த குறையும் இல்லை. அதனால நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு நாமெல்லாம் நன்றி விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.